வெல்கம் டு ஹேமாஸ் லாங்குவேஜ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேர்ட் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்முக்கான லெசன், செகண்ட் லெசன் கண்ணன் செய்த உதவி பார்க்க போகிறோம். கதிரவனின் ஒளியெங்கும் படர்ந்திருந்தது. பறவைகள் ஒளி எழுப்பி பறந்தன. காலை வேளையில் கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான். அவன் செல்லும் வழியில் ஒரு பெரியவரை பார்த்தான். அந்த பெரியவர் சாலையை கடக்க உதவ வேண்டும் என்று அவனிடம் கேட்டார். வாருங்கள் போகலாம் என்று கூறிய கண்ணன் அவரது கையை பிடித்து கொண்டு பாதுகாப்பாக எதிர்ப்புறத்தில் விடுவதற்கு சென்றான். அப்போது எதிரே ஒரு பேருந்து வேகமாக வந்தது. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த பேருந்து பக்கத்தில் இருந்த மரத்தில் மோதியது. உடனே கண்ணன் கத்தினான். சரி வாங்க தாத்தா போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த பெரியவரோட கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறான் கண்ணன். அதுக்கப்புறம் பார்க்கும்போது திடீர்னு எதிரில் பார்த்திங்கன்னா ஒரு பேருந்து பஸ் வந்துருச்சு. பஸ் வந்து அந்த டிரைவரோட கண்ட்ரோலை மீறி போயிட்டு மோத ஆரம்பிச்சிருச்சு. மரத்தில் மோதிடுச்சு. உடனே கண்ணன் வந்து கத்துறான், ஐயோ மோதிடுச்சு அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து அதுக்கடுத்ததான் நம்ம என்ன செய்வது என்று தெரியாமல் ஐயோ காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று உரக்க கத்தினான். உடனே அந்த பெரியவர் தன் பையிலிருந்து செல்பேசியை எடுத்தார். அதாவது அதை பார்த்த உடனே கண்ணனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஐயோ காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துனான் அவன் கண்ணன். உடனே ஆனால் அந்த கூட இருந்த பெரியவர் என்ன பண்ணார், அவர் பாக்கெட்லேருந்து செல்ஃபோனு, அதாவது 108ன்றது ஆம்புலன்ஸோட நம்பர் இல்லைங்களா, அதனால் அந்த 108ன்ற நம்பருக்கு கால் பண்ணுறாரு. அடுத்த சிறிது நேரத்தில் அவசர ஊர்தி வந்தது. அதுக்கடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸாக அவசர ஊர்தி அப்படி சொல்லுவோம் தமிழில். அவசர ஊர்தி வந்தது. காவலர்களும் வந்தனர், போலீஸ்காரங்களும் வந்துட்டாங்க. பேருந்தில் காயமடைந்தவர்களை மருத்துவமனையில் சேர்த்தனர். அப்புறம் அவங்க யாருக்கெல்லாம், அதாவது பஸ் இல்லையாது, பஸ்ஸில் யாருக்கெல்லாம் அடிபடிச்சோ அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டாங்க. அடுத்து இதனை பார்த்த கண்ணன் பேருந்தில் இருந்தவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்தான். அவன் வந்து பேருந்தில் அடிபட்டிருக்கோம் இல்லையா, திடீர்னு மரத்தில் மோதிட்டவுடனே எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அடிபட்டிருக்க சான்சஸ் இருக்கு இல்லையா, அதனால் வந்து கண்ணன் அவனால் முடிஞ்ச அளவு ஹெல்ப்பை எல்லாருக்கும் செய்கிறான். அதன் பிறகு பள்ளிக்கு சென்றான். அதுக்கப்புறம் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான். ஆசிரியர் கண்ணனை பார்த்து ஏன் தாமதமாக வருகிறாய் என கேட்டார். அதுக்கு வந்து கண்ணனை பார்த்து டீச்சர் கேட்குறாங்க, ஏன்பா இவ்வளோ லேட்டாக வர அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கண்ணன் நடந்தவற்றை தெளிவாக கூறினான். ஆசிரியர் அவனை பாராட்டினார். கண்ணன் மகிழ்ச்சி அடைந்தான். மாணவர்களே, நீங்களும் உங்களால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்ய வேண்டும், அதுவே மகிழ்ச்சியை தரும் என்றார். மாணவர்கள் அனைவரும் கையை தட்டி கண்ணனுக்கு பாராட்டு தெரிவித்தனர். இதை போல தான் நம்ம வழியில் ஏதாவது இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸோ இல்லை ஏதாவது ப்ராப்ளமோ யாருக்காவது உதவி தேவைப்படும் போதோ நாம் வந்து நம்மளால் முடிஞ்ச உதவியை நாம் எல்லாருக்கும் செய்யணும். சரியான விடையை தெரிவு செய்வோமா? கதிரவன் இச்சொல் உணர்த்தும் பொருள். கதிரவன்னா என்ன மீனிங்? சந்திரன், சூரியன், விண்மீன், நெற்கதிர். கதிரவன்னா சூரியன். மகிழ்ச்சி அடைந்தான் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மகிழ்ச்சி ப்ளஸ் அடைந்தான். ஒளி எழுப்பி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஒளி ப்ளஸ் எழுப்பி. அடுத்து பொருத்தமான குறியீடுக சரி அல்லது தவறு, அதாவது சரியா தவறா அப்படின்னு நம்ம குறியிடணும். கண்ணன் பெரியவருக்கு சாலையை கடக்க உதவினான், சரி. கண்ணன் பள்ளிக்கு நேரத்தோடு வந்து விட்டான், தவறு. எனக்கா அவன் பெரியவருக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு பஸ்ஸில் லேட்டாக வந்தான் இல்லைங்களா, அதனால் ஸ்கூலுக்கு அவன் லேட்டாக தான் வந்தான். பெரியவர் அலைபேசியில் 107ஐ அழைத்தார், தவறு. 108 தான் ஆம்புலன்ஸ் அவசர ஊர்தியோட நம்பர், அதனால் அது தவறு. ஆசிரியரும் மாணவர்களும் கண்ணனை பாராட்டினர், ஆமாம் கண்ணனை பாராட்டினாங்க.
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அகர முதலியை பார்த்து பொருள் வேறுபாடு அறிக. ஃபஸ்ட்டு நம்ம அதாவது ஒரு சில வார்த்தைங்க வந்து ஒரே மாதிரி ஒலிக்கும், ஆனால் அதனோட மீனிங் பொருள் வேறவாக இருக்கும். அந்த மாதிரி வார்த்தைகளை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது ஒலி ஒலி, அதாவது சின்ன லீ வரும், பெரிய லீ வரும். இப்போ அது ஆனால் ரெண்டுத்துக்கும் வேறு வேறு மீனிங் இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சின்ன ஒலி. சின்ன ஒலினா சத்தம். பெரிய ஒலி, பெரிய ஒலி வந்துச்சுன்னா வெளிச்சம். அடுத்தது பள்ளி. பள்ளி அதாவது இது ஒரு ஸ்கூலு, இது ஒரு லிசர்ட் சொல்லுவோம் இல்லைங்களா, லிசர்ட் சொல்லுவோம் இல்லைங்களா, பள்ளி அது. ஃபஸ்ட்டு பள்ளினா கல்வி கற்கும் இடம். அடுத்தது பள்ளினா ஒரு சிறிய உயிரினம், அதாவது ஒரு சிறிய உயிரினம். அடுத்ததை நாம் பார்க்க போகிறது காலை. காலை, காலைனாக்கா மார்னிங் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த காலை. இன்னொரு காலைனா புல்லக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது. சூரியன் உதிக்கும் நேரம். காலைனாக்கா எருது, புல் சொல்லுவோம் இல்லைங்களா, புல்லக், லாக்ஸ், அதான். ஓகே. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சரியான சொல்லால் நிரப்பி படி. ஒட்டகச்சிவிங்கி மிகவும் உயரமானது. ஃபஸ்ட்டு ஒட்டகச்சிவிங்கி எப்படி இருக்கும், உயரமானது, ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அடுத்தது அதன் கழுத்து. அதன் கழுத்து எப்படி இருக்கும், நீளமாக இருக்கும். அதாவது அதனோட கழுத்தும் பார்க்கும்போது நீளமாக இருக்கும். அடுத்தது ஒட்டகச்சிவிங்கிக்கு குரல் நான் இருந்தாலும் அதனால் சத்தம் போட்டு கத்த முடியாது. அது சத்தம் போட்டு கத்த முடியாது. அடுத்து ஒரு சிங்கத்தையே காலால் தாக்கி கொள்ளும் அளவுக்கு வலிமை வாய்ந்தது. அச்சச்சோ, சிங்கத்தையே காலால் தாக்கி கொள்ளுமா. அடுத்து ஒட்டகச்சிவிங்கி இலைத்தழைகளை தின்னும். இலைத்தழைகளை தின்னும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வினாக்களுக்கு விடையளி. ஃபஸ்ட்டு கண்ணன் எங்கு புறப்பட்டான். கண்ணன் எங்கு புறப்பட்டான், பள்ளிக்கு. பள்ளிக்கு எங்கு மட்டும் எடுத்துட்டு கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான். பள்ளி செல்லும் வழியில் கண்ணன் யாரை பார்த்தான். யாரை எடுத்துட்டு யாரை பார்த்தான், அவன் பெரியவரை பார்த்தான். அடுத்து பேருந்து எதில் மோதியது. எதில் மோதியது, மரத்தில். அடுத்து பெரியவர் எந்த எண்ணிற்கு செல்பேசியில் பேசினார். எந்த. அப்போ பெரியவர் 108 என்ற அப்படி எழுதிட்டு எண்ணிற்கு செல்பேசியில் பேசினார் அப்படி எழுதலாம். ஆசிரியர் கண்ணனை எதற்காக பாராட்டினார். ஆசிரியர் கண்ணனை எதற்காக சர்க்கிள் பண்ணி எடுத்துடலாம். உதவி செய்ததற்காக. உதவி செய்ததற்காக. செய்ததற்காக பாராட்டினார். ஓகே. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சொல் விளையாட்டு. வாத்தில் உள்ள எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்குக. எடுத்துக்காட்டு நகை.
இப்போ எடுத்துக்காட்டுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க நகை. நம்ம அடுத்ததாக எழுத போகிற 2 எழுத்து வார்த்தை புகை. அடுத்ததாக நம்ம எழுத போகிறது சிரி. அடுத்ததாக எழுத போகிறது 4 எழுத்து வார்த்தையாக இருக்குது இல்லைங்களா? 4 எழுத்து வார்த்தை நகைப்பு. அடுத்ததாக 4 எழுத்து வார்த்தை நடிப்பு. அடுத்ததாக 4 எழுத்து வார்த்தை சிரிப்பு. சிரிப்பு, நகைப்பு எல்லாம் ஒரே மீனிங் தான். அடுத்ததான 4 எழுத்து வார்த்தை திகைப்பு. திகைப்புனா ஒரு சர்ப்ரைஸில் பார்க்குறது, திகைப்பு. பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.